100 days 100 business tricks. எத்தனை ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலுமே தீபாவளி மாதிரி எதுவுமே வராது. இப்ப தீபாவளி டைம்ல நம்ம எல்லாருமே பண்ற ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு. கஸ்டமர் ரிலேஷன் டைம்ல நமக்கு 2 types ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். விண்டோ ஷாப்பிங்ஸ் பண்ற கஸ்டமர்ஸும் வருவாங்க அண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சு வரவங்களும் வருவாங்க. நாங்க எங்க பிசினஸ்ல விண்டோ ஷாப்பிங் பண்ண வரவங்கள கூட ஈஸியா அட்ராக்ட் பண்ணி அண்ட் அவங்களையும் பர்ச்சேஸ் பண்ண வச்சிருவோம். ட்ரிக் நம்பர் 1, உங்களோட கஸ்டமர் எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் காட்டுங்க. அவங்க வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க காட்டணும். பிகாஸ் அது நம்மளோட டியூட்டி. ட்ரிக் நம்பர் 2, என்ன வேணுங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். நிறைய கஸ்டமர்ஸ் இது எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேக்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அண்ட் செல்ஃப் க்ரூமிங்க இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட பேசணும். பிகாஸ் கம்யூனிகேட் பண்ணும் போதுதான் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் நல்லா இருக்கும். ட்ரிக் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த 2 நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களோட விண்டோ ஷாப்பிங் கஸ்டமர்ஸ் கூட உங்ககிட்ட ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. 5 மெம்பர்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா அதுல 4 மெம்பர்ஸ் ஆவது கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நான் கேரண்டி. உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்குமே ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். சோ இதனால ட்ரஸ்டும் பில்ட் ஆகும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. தென் இதனால உங்களுக்கு மோர் கஸ்டமர்ஸும் வருவாங்க. பிசினஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிகிதா வைப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.